பரணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நான் ஆள் கொஞ்சம் வந்துருவாங்கன்னு நினச்சேன். வெயிட் பண்ணேன். பார்ப்போம். அப்படியே ஸ்லோவா என்ன பேசி அப்படியே அப்டேட் வரும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்டேட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். பண்ணிட யூடியூப்ல பண்ணும்போது கேட்டுப்பாங்க. ஓகே. ஒரு நிமிஷம். நேற்று சொல்லியிருந்தோம்ல, இந்த கவின் படம் ஹாய் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சுல, அந்த படத்தில் வந்து ராதிகா, அதுக்கப்புறம் சத்யன், பிரபு, சரத்குமார் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. ஒரு 20 டேஸ் ஷெடியூல் முடிஞ்சிச்சு, சென்னை ஷெடியூல். மற்ற ஷூட்டிங் எப்போ என்னன்னு தெரியல. பட் இவங்கெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ், எல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ரவுடி ஜனார்தன் அந்த தெலுங்கு ஃபிலிம், விஜய் தேவர்கொண்டா, கீர்த்தி சுரேஷ் ஃபிலிம், அதோட பூஜா ஸ்டில்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி வர்கஸ், ஆல்சோ நோன் அஸ் பெப்பே, அவரோட காட்டாளன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தாய்லாந்தில் ஷூட் நடந்ததாகவும், அதில் ஒரு யானை கூட ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறப்போ சம் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. பார்ப்போம். அதே மாதிரி விமல் நடிக்கிற மகா சேனா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு நிவின் பாலி பர்த்டே. ஸோ அதனால வந்துட்டு பேபி கேர்ள், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பென்ஸ் அப்படின்ற படத்துலேருந்து அவரோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பர்த்டே விஷஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட படம் சர்வம் மாயா அப்படின்ற மலையாளம் ஃபிலிம், அந்த படத்தோட டீசர் மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் கிறிஸ்மஸ் 2025 வருது. அதே மாதிரி சண்முக பாண்டியன் நடிக்கிற கொம்பு சிவி அந்த படத்தோட டீசர் மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு காமெடி அப்புறம் ஆக்ஷன் மிக்ஸ் பண்ண ஃபிலிமாக இருந்துச்சு டீசர் பார்க்குறப்போ. தெலுங்கு ஃபிலிம் கிராம்ப் அந்த படத்தோட ட்ரெய்லர் மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் தீபாவளிக்கு வருது, அக்டோபர் 18. அதே மாதிரி மலையாளம் ஃபிலிம் பா அந்த படம் கிறிஸ்மஸ் 2025 ரிலீஸ் ஆகுது. அஃபிஷியலாக இல்லைனாலும் தியான் ஸ்ரீனிவாசன் ஒரு இதில் சொல்லியிருக்காரு, பப்ளிக் ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அதேமாரி இன்னைக்கு நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன வந்துச்சுன்னா, சிம்பு நடிக்கிற படம் அரசன் அந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ வந்து அனிருத் பர்த்டே, அதாவது அக்டோபர் 16 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 4 மினிட்ஸ் இருக்கும் அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ. அதில் வந்து சமந்தா, ஸ்ரீலீலாலாம் இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அது அஃபிஷியலாக வரப்போ தெரியும், பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ தீபாவளிக்கு கருப்பன் வரான் ப்ரோ. யாரு? கருப்பன். கருப்பு எப்போ வராரு? தீபாவளிக்கு ப்ரோ அப்டேட் வந்திருக்கேன். தீபாவளி ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிளா? பயந்துட்டேன் படம் ரிலீஸ் ஆகுதான்ட்டு. அது அஃபிஷியலாக வந்துச்சா என்ன? நியூஸ் பார்த்தேன், ரூமர் பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு அஃபிஷியலாக சொன்ன மாதிரி தெரில. அஃபிஷியலாக சொல்லிட்டாங்களா? ஓகே. ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு போல, ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு வருதுன்ட்டு. டியூ டு எக்ஸ்டென்டிவ் சிஜி ஒர்க்னால இந்த தீபாவளி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாலும் ஹாப்பி தான். பார்ப்போம் சாய் அபியங்கர் என்ன பண்ணி வச்சிருக்காரு. வெயிட்டிங். அவரோட இப்போ ரீசெண்டாக இந்த படத்தில் வர சாங் ஏ மூச்சவ நிலவு, அந்த சாங் ஒரு மாதிரி ஹம்மிங்லேயே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் கொடுத்தா இன்னும் ஹாப்பி. யாரோ ஏதோ கேட்க வந்தாங்க. சரி, ஓகே. சுகுமார் இருக்கீங்களா? இருக்க மாதிரி ஸ்பீக்கர் யாரும் வர முடியலையா? இல்ல என்ன பிரச்சனை தெரியல. இல்ல இந்த ப்ரோமோ வீடியோ வந்து வந்துருமா அனி பர்த்டேக்கு? வருது கண்டிப்பா. அப்படியா? சரி, ஓகே. அதாவது நான் போட்டிருப்பேன் நியூஸ். அந்த நியூஸ்ல ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காது. ஓகே. நடக்காதது ஏன் போட்டேன்னு கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு இவர் விஷயத்துல நடக்கல, நம்ம நடக்கும்னு நினைக்கிறது கூட நடக்காம போகுது.
ப்ரோ அது இதுவா ப்ரோ சிம்பு தெலுங்கு அதுவா ஆமா ஆமா தெலுங்கு ப்ரொடியூஸ் இல்லப்பா அது யார் இல்லப்பா புது இல்லப்பா director? அது இல்லப்பா புது director. இவர் இருக்கிற படம் ஃபர்ஸ்ட் முடிக்கட்டும்பா. அது வேறப்பா. அது வந்து அது அது சொல்ல முடியாது. பட் ஆனா அது வேற இப்போதைக்கு. டியா ப்ரோ டி அதுதான் தான் நான் வந்து தெலுங்கு ப்ரொடியூஸ் சொல்லல பண்ணுவாரு சொன்னேன். தெலுங்கு நான் படம். சொல்ல மாட்டேன் எதுவுமே. பட் ஆனா வந்துட்டு எவ்வளவு பேர் பெரிய இருக்காங்க நீங்களே கெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். டி தான் இருக்கும் அது. அவரு இல்லைண்ணா இன்னைக்கு நீங்க அவரை சொல்லணும்னா டி தான். மாவீரன் வந்துட்டாச்சா? ஓகே. இல்ல நீங்க வந்து எஸ். கெஸ் பண்ணீங்க நீங்களே கெஸ் பண்ணீங்க. நான் எதுவும் சொல்லல. சிம்புவோட மாவீரன் இதுல bro. வந்து ப்ரோமோ இந்த வாட்டி ஷோரா வருது 16ஆம் தேதி அனிருத் பர்த்டேக்கு ஸ்பெஷலா தியேட்டரிக்கலாவும் டிஜிட்டலாவும் ரெண்டுமே வந்து வர சென்சார் அனுப்புறதுக்காக அனிருத் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சென்சார் அனுப்பிட்டு சென்சார் முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிடும். ஃபீமேல் காஸ்டிங்குமே ஆல்மோஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் லாக் ஆன மாதிரி தான். வேற என்ன இது ப்ரோ வேற என்ன அப்புறம் டிசம்பருக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். பட் ஆனா அதெல்லாம் வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஷூட் போறது கன்ஃபார்ம். ஸ்ரீல ப்ரோ ஃபீமேல் அப்ரோச் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்களுமே வந்து டேட்ஸோட இது பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல வெற்றிமாறன் படத்துக்கு செட் ஆக அப்படிலாம் இல்ல மாட்டேங்குது. வெற்றிமாறன் படத்துக்கு அனிருத்தே செட் ஆக மாட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். அது அது அதான் பண்றாங்கல்ல. அனிருத் இன்னும் டீசரே வரல, அதுக்குள்ள செட் ஆக மாட்டாரு, அது வர மாட்டாருன்னு. நீ டென்ஷன் ஆகாத. இல்ல ப்ரோ அனிருத் இதுவரையும் வெற்றிமாறன் எடுத்த படங்களோட ஸ்டைல் எல்லாம் நீ பார்த்திருப்ப. மேபி பொல்லாதவன்லாம் வந்துட்டு பொல்லாதவன் மாதிரி படத்தெல்லாம் வந்து எடுத்தாருன்னா கண்டிப்பா அனிருத் மியூசிக் பண்ண முடியும். இல்ல ஆடுகிற மாதிரி எடுத்திருந்தாலும் பண்ண முடியும். இது ரொம்ப இன்டென்ஸா எடுத்திருக்கேன். இது வட சென்னை மாதிரி. இதுக்கு அனிருத் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. நீங்க வேணா வட சென்னை பாருங்க. யூனிவர்ஸ் தான். அது வர சிவர் தான். அதே நீங்க மாதிரி வேணா அசோக் பாருங்க. மாரிமுத்தோட ப்ராஜெக்ட் டிசம்பர்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிதான் இப்போ சூப்பர் ப்ரோ. இருக்கிற நிலைமை. சுமார்னா இப்போ இந்த ஒரு படத்துல மியூசிக் டைரக்டர்னா அவரு எல்லா ஸ்டைல் ஆஃப் மூவிஸ்க்கும் அடாப்ட் ஆகி பண்ணணும்ல, அதானே அவரு வேலை. இப்ப அனிருத் இது வரைக்கும் அப்படி பண்ணவே இல்ல ப்ரோ இல்லை. இது வரைக்கும் போட்டது இல்லை ஒரு அப்படின்னா அப்ப அனிருத்துக்கு ஃப்ரெஷ்ஷா ரூட்டடான படத்துக்கு வராதுன்னு தான் அர்த்தம் மியூசிக். சிம்பிளா சொல்றேன். இப்போ முத்தையா படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்குமா இல்ல ப்ரோ, பண்ணணும்ல, அதானே அவரு வேலை. அப்பதானே மியூசிக் டைரக்டர் அவரு. அப்படி இல்ல ப்ரோ. இப்போ அவங்க காம்போவே வந்து சேர மாட்டாங்கன்றேன். இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஆஹ், ஒரு சில டைரக்டர்ஸோட ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு சேராததுக்கு காரணம் வந்து இருக்கு. அது வந்து ஏன்னா அவர் அதை வந்து பெருசா வந்துட்டு இது பண்ண மாட்டாருன்னா அது வந்து அவர் வந்துட்டு ஆஹ், அவருக்கான அவருக்கான இது இல்ல, பிளாட்ஃபார்ம் இல்ல, அவருக்கான வே இல்ல அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண அதை இதுவும் செலக்ட் பண்ணும் போதே ப்ராஜெக்ட் அப்படிதான் பார்த்து பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எனக்கு தெரிஞ்சு சிம்பு வச்சு தனுஷ் கொடுக்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர் தான் கொடுக்க போறாரு. அதுல என- யார் மியூசிக் பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவாங்க. அனிருத்துமே வந்துட்டு இதை சொதப்பிடுவார் அதை சொதப்பிடுவார் இல்லை, இந்த ஜானர்ல அவர் பண்ணது கிடையாது. வெற்றிமாறன் கூட ஒரு காம்போ ஆனது கிடையாது, இது புது காம்போ தான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு என்னமோ நல்லா பண்ணிடுவான்னு தோணுது. அதே மாதிரி நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன் இஃப் அனிருத் மியூசிக்ல சிம்பு வாய்ஸ்ல ஒரு சாங் வந்துச்சுன்னா இந்த படத்துல. அதிக அதான் வாய்ப்புகள் நான் என்ன இருக்கிறதா சொல்றேன்னா, இப்போ இளையராஜா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஓரியன்டாவும் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு, சிட்டி ஓரியன்டாவும் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரூட்டடாவும் பண்ணியிருக்காரு. எல்லாமே எந்த பர்ஃபெக்டா படம்? யாரு? ப்ரோ. இளையராஜா ஏராமும் பண்ணிருக்காரு. அவர்தான் இளையராஜா பண்ணியிருக்காரு. பண்ணிருக்காரு. அவர் பண்ணாததே இல்லையே. அதான் ப்ரோ, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு அதான் நல்லது. இவரு எது கம்போஸ் சொன்னோம் அதை மட்டும் பண்ணிட்டு போறது, அப்ப அது அது பெஸ்ட்ல வராதுல்ல. இப்படி பட் ஒரு ட்ரை. ஆக்சுவலா இவர் ரொம்ப மாவீரன் ரூட்டடா பண்ணிருக்காரா? மாவீரன் ஏர் ரஹ்மான் பண்ணிருக்காரா ரொம்ப ரூட்டடா? எனக்கு தெரியல. பண்ணிருக்காரான்னு கேக்குறேன். பண்ணியிருக்காரு மானூத்து பண்ணியிருக்காரு. மானூத்து மண்டையில அவர் பாட்டு தான் ப்ரோ. இல்ல அந்த படத்துல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு நான் சொல்லல. மாமனிதனாகாமல் படம் ஃபுல்லாவே வந்துட்டு ரூட்டடா இருக்கணும் அப்படி கேக்குறேன் நான்.
இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஓஜி தான் ப்ரோ. நான் சொல்றது இல்ல, ஒரு இல்ல. பாட்டு 2 பாட்டு சும்மா இருக்கு. சொல்லு பரணி. பழைய படத்துல நிறைய படத்துல அந்த மாதிரி ரூட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காருண்ணா. எனக்கு அதுதான் கேக்குறேன். பேர் சொல்லல, பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரான்னு ஷாக்கிங்காலாம் இருக்கு. அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் இருக்கு, ரூட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, பாரதி ராஜா படம் நிறைய கிராமத்துல கூட ஏரமன் பண்ணியிருக்காரு. நீங்க அனிருத் இது எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா நல்லா பாருங்க. எஸ்கே கூட காம்போட கூட எஸ்கே வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணாருன்னா இமான் கிட்ட போயிடுவாரு, இல்லைன்னா இமான் கிட்ட போயிடுவாரு. சிட்டி சப்ஜெக்ட்னா அணிக்கிட்ட வருவாரு. இந்த மாதிரியே தான் வந்து அவங்க டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ரூட்டட் ஃபிலிம், இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இதெல்லாமே வந்துட்டு அணி வந்துட்டு பெருசா வந்து அவர் பண்ணல. எக்ஸ்ப்ளோர் அதனாலவே பண்ணல. வந்துட்டு அதுதான் சொல்றேன். அதான் இது அதான் ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இவர் எப்படி ஆனா எனக்கு என்னன்னா, இங்க அணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரா இல்ல வெற்றிமாறன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதான் தெரியல. ப்ரோ நம்ம தான் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் ஆக போறோம். கண்டிப்பா டைரக்டர் கடைசியா ஒரு வார்த்தை யார் சொன்னது? ஒரு பேரு கொஞ்சம் சொல்லுங்க. தீபக் ப்ரோ. சூப்பர். வேற வெறித்தனம். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வெற்றிமாறன் டெசிஷனா தான் இருக்கும். எவ்வளவு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ப்ரோ இந்த சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி யானை சவாரி நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா, நல்லா பேசணுமா, அடுத்த வேலையை பார்ப்போம், அடுத்த கதையை பேசு பண்ணி. ஓகே ஓகே. வேற என்ன ஸ்பெஷல்? மாவீரன் ஏதாவது பாத்தீங்களா? ப்ரோ இது சொல்றாங்க உண்மையா ப்ரோ, தலைவர் இன்னொரு படம் நெல்சன் கூட பண்ண போறாங்க. ஆமே டூ ஏர்லி ப்ரோ. நெல்சன் வந்து செட்லி இன்னொரு கதை சொல்லியிருக்காராம், ஜெயிலர் செட்லி. அதாவது தலைவர் கமலஹாசன் பண்றான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எப்ப நடக்கும்? அது அடுத்த படம் ப்ரோ, அதுக்கப்புறம் இது. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆஃப் நோ இருக்காது. ஓ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஜெயிலர் 2 எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து மேபி இருக்கலாம். பட் ஆனால் டூ ஏர்லி டு கமிட். இப்போ அதை பத்தி எந்த நியூஸும் நான் பார்க்கல. ஏதாவது நியூஸ் வந்துச்சா? யாராவது சொன்னாங்களா? ஆமா ப்ரோ, இன்னைக்கு தான் இன்சைட் சோர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. இதுல கேள்விப்பட்டேன், இன்னைக்கு கேள்விப்பட்டேன் ப்ரோ. இன்சைட் சோர்ஸ் தலைவர் வந்து நெல்சன் கூட இன்னொரு படம் பண்ண போறாரு. ஓகே ஓகே. தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல எப்படின்னு. பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வேற டேரக்டர் வேற டேரக்டர் பண்ணிட்டு தான் போவாரே தவிர பேக் டு பேக் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரெஷ் ஐபியா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். தலைவரும் பிரதீப் ஒரு படம்னா செம்மையா இருக்கும். அது பிரதீப் இன்டர்வியூல சொல்லியிருந்தாருல, ஆக்சுவலா என்ன இட்ஸ் டூ ஏர்லி டு டாக்னு சொன்னாரா இல்ல பண்ணவே இல்லைன்னு சொன்னாரா? இல்ல அவரு நான் ஆக்டிங்ல தான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனா அதை டினை பண்ணல, இட்ஸ் டூ ஏர்லின்னு சொன்னாரா? எனக்கு கரெக்டா அது புரியவே இல்லை. அவர் வந்து லைட்டா பூசி தான் ப்ரோ முழுகினாரு. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டாக்ஸ் போச்சு பட் நான் பண்ணலன்னு சொன்னாரா, இல்ல டாக்ஸ் போச்சு அந்த ப்ராஜெக்ட் நடக்கலன்னு சொன்னாரான்றது அதான் டவுட்டே. டினை பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். டினையும் பண்ணல, ஜஸ்ட் வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் அப்படின்னு சொன்னார். பட் அது எனக்கு டவுட் தான். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மாவீரன் ப்ரோ ஏதாவது ஓடிடில பாத்தீங்களா? நான் மிராய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு போயிட்டு வந்துச்சு. அது பாருங்க, நான் படம் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபைட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வர சீக்வன்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜ் தான் அது. மேக்கிங்கா ஸ்டன் சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். சரி, நான் வந்து உமன் இந்த கேபின் 10 ஒரு படம் பார்த்தேன், மர்டர் மிஸ்ட்ரி. ரொம்ப சின்ன படம் தான், நெட்ஃபிளிக்ஸ்ல நேத்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏங்க ஆனா நீங்க நல்லா இருந்துச்சுன்றீங்க. ஆனா எல்லாரும் அந்த நிறைய அந்த கிரிட்டிக் ரிவ்யூஸ் எல்லாமே கழுவி ஊத்துனாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன் மாவீரன். அது ரிலீஸ் ஆன டைம்ல நான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. வந்த உடனே ரிவ்யூஸ் பார்க்குறேன், எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பேஷ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த படத்தை. அதனாலே அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போச்சு. சீரியஸா டியூரேஷன் 125 மினிட்ஸ் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு
இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சு. இந்த மர்டர் அண்ட் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், கிளாஸ் ஆனியன், இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப சுத்த விட்டுருப்பாங்க. இது சிம்பிளாவும் இருக்கும். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. என்னால கெஸ் பண்ண முடியல யாருக்கு கில்லர் யாருங்கிறத கூட கெஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இந்த வேடுவன் பாத்துட்டீங்களா? எனக்கு அப்படி ஒரு படம் இருக்கிறது இப்ப நீங்க சொல்லுங்க. சீரிஸ், வெப் சீரிஸ். இப்ப இந்த ஜி இல்ல, இல்ல, இல்ல. வீக் வேடுவன் நீங்க பாத்துட்டீங்களா சுகுமார்னா? இல்ல பாக்கல. எக்ஸைட்டடா வந்தீங்களே வேடுவன் அதான் கேட்டேன். இல்ல பாக்க சொன்னாங்க, பட் ஆனா பாக்கல. பாருங்க. நீ பாத்துட்டியா? பாத்துட்டேன். எப்படி இருக்கு? ஏதோ ஹீரோ என்கவுண்டர் என்னென்னமோ சொன்னாங்க. ஃபுல்லா கேட்கல, பட் ஆனா நல்லா இருக்கும் லைன்னாங்க. நல்லா இருக்குமா? ஆக்சுவலா லாஸ்ட் 2 எபிசோடு கொஞ்சம் சொதப்பல். நடுவுல 2 எபிசோடு ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா பண்ணாங்க. செகண்ட் எபிசோடு ஓகேவா போச்சு. தேர்ட் எபிசோடு சொதப்பல். 4th 5th நல்லா போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனல் ஆக்ட் தான் 6வது எபிசோடும் 7வது எபிசோடும் ரொம்ப இதா முடிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனாலுமே அது நல்லாதான் இருக்கு. ரொம்பலாம் வந்து குறை சொல்ற மாதிரி இல்லைன்னாங்க. அப்படியா? அதுதான் ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் அந்த ஒரு கேட்டகரி தான். நல்லா இருக்கு இவ்வளவு சொல்லிட்டு பிலோவுக்கு வரிய நீ. ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் நான் வெரி ஓகேஷ் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் போட்டிருந்தேன். ஏன் பாரு நீ ஸ்பீக்கர் யாரும் வரலையா இல்ல பக்கா? யாருமே வரல. சரி வாங்க வண்டி பிக் பாஸ் பக்கம் இருக்கு. அட போங்கம்மா வீரன், நீங்க வேற. நான் ஒரு வாரமா வந்து அந்த எபிசோட் 2-3 எபிசோடு பார்த்தேன். எல்லாருமே கண்டென்ட்டுக்காக பண்ற மாதிரி இருந்துச்சு. நந்தினி ஒரு ஆள் கத்திட்டு போனாங்க. எங்க தலைவன் வந்துட்டு எல்லாரும் கார்னர் பண்றாங்கல்ல பரணி, உங்க தலைவனை. இருங்க நான் அவருக்கு வரேன். ஆக்சுவலா என்னன்னா நந்தினி வந்துட்டு பிக் பாஸ்ட போய் சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தேன். எப்பயுமே யார் பண்ணாலுமே சமாதானப்படுத்துவார். திடீர்னு போக விட்டு சொல்லிட்டாங்களா? இப்ப எனக்கு என்ன ஷாக்னா, அவங்க உண்மையிலேயே ஷோ விட்டு போயிட்டாங்களா, இல்லைன்னா அவங்க வீக்கெண்ட் எபிசோடு, அதாவது இந்த சாட்டர்டே கூப்பிட்டு வரல, மேபி நாளைக்கு எபிசோட்ல கூப்பிட்டு வருவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அப்படி இல்ல பரணி ப்ரோ. இப்போ என்னன்னா முதல் சீசன்ல ஒருத்தர் எகிரி குடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க கையை எடுத்துக்கிட்டாங்க வெளியே போறேன்னு. இப்ப எல்லாம் அப்படி இல்ல. யாராவது வெளியே போறேன்னு லேசா சீன் போட்டாலும் இந்த டோர் ஓப்பன் ஆதா இருக்கு கிளம்புன்றாங்க. இல்ல இப்போ ஒரு லாஸ்ட் 2 சீசனாவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னா இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஃப்ரைடே தானே நமக்கு காமிச்சாங்க. நேத்து எபிசோட்ல காமிச்சாங்கன்னா நியாயப்படி பார்த்தா வியாழக்கிழமை நைட்டே கிளம்பியிருக்கணும். வியாழக்கிழமை நைட்டே கிளம்பியிருந்தா இன்னைக்கு சாட்டர்டே. அவங்க வெளியே வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. ஒரு இன்டர்வியூ இல்ல, ஒரு இது ஐ மீன் ஒரு பப்ளிக்ல பாப்ராசின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க யாருமே வந்துட்டு ஒரு போட்டோ மேபி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ப்ரோ. மேபி இருக்கலாம். சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னுலாம் இல்லைங்க. ஏதாவது ஏங்க நீங்க யாரு பிக் பாஸை விட்டு வந்தாலுமே அந்த வெளியே வரப்பயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேமரா தூக்கிட்டு எல்லா பாப்ராசிஸுமே எல்லா மீடியா ஈவெண்ட்ஸுமே போயிடுறாங்களே. மீடியா இல்ல அது நார்மலா எவிக்ட் ஆகி வந்தா அப்படி பண்ணுவாங்க. மேபி இவங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆங்கர் இருக்கு. மேபி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னு ஏதாச்சும் சொல்லி எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. அவங்க வெளியே வந்துட்டாலே இந்த 2-3 மீடியா சேனல்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போட்டு இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு தூரம் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. என்ன தப்பு நடந்துக்கு நோண்டி நொங்க எடுத்துதான் விடுவாங்க. பட் ஆனா தெரியல, என்ன சைலண்டா தான் இருக்கு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே கண்டென்ட்டுக்காக பண்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குங்க. ஒரு 4 பேர் தாங்க உண்மையா இருக்காரு. அதுல திவாகர் கூட அவரு பார்ட் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை கார்னர் பண்றேன்னு சொல்லி இவரை பெரிய ஆள் ஆக்கி விட போறாங்களோன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. நல்லதுதான், பட் சொல்றேன் அவர் நல்லவரா இப்ப எல்லாரும் முன்னாடி தெரிகிறாரா இல்லையா? அதுதான் நான் ஆக்சுவலா வந்துட்டு நல்லவரா தெரிகிறாரா இல்லையன்றதை தாண்டி மத்தவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க ப்ரோ. அதனாலதான் அவங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ சீசன் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னாங்க இவரெல்லாம் ஏன்ப்பா உள்ள விடுறீங்கன்னு 2-3 பேர் நிறைய பேர் கேட்டாங்க. 2-3 பேர்த்த இது பண்ணி. பட் இப்ப போனவங்கல்ல அந்த ஒரு
பெர்செப்ஷன் லைட்டா இவங்க மத்த கண்டஸ்டன்ஸ்னால இப்ப திவாகர் வந்து கொஞ்சம் ஷைன் ஆகுறாரோன்னு எனக்கு லைட்டா தோணுது. அதுதான், அது மட்டும்தான். ஏன்னா இவரை டார்கெட் பண்ணா ஒரு ஈஸி டார்கெட்டா ஒண்ணு இருக்கும். அதுவும் இல்லாம வேணும்னே வந்து அவரு ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா அதுக்கு சாரி சொல்லிட்டாரு. ஆனா அதையும் ஒருத்தவங்க வந்து அவங்களே வந்து அதை இன்னும் பெருசாக்குறாங்க. நீங்க என்ன சாரி சொன்னதே சரியில்லைன்ட்டு. எனக்கு புரியலையே சாரி எப்படிங்க சொல்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒரு வாரத்துல செம்ம காண்டான ஒரு பேர்னா பாருவோம். இப்ப ஏதாச்சும் பொண்ணுங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சத்தியம் சொல்ல கிராமத்துல இருக்கேன். விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணியே ஆகணும் இந்த வாரம். சாட்டர்டே கூட போயிட்டு போகுது, சண்டேவாவது ஏதாவது பண்ணுங்க. சாட்டர்டே எபிசோட்லயே பாரு ரோஸ் பண்ணி பாரு அழுதாங்க. ப்ரோமோ பார்க்கலையா? ரோஸ் பண்ணி எழுதா இல்ல அவங்களும் எழுதாங்களா? அது தெரியல. ரோஸ் பண்ணாரானா இவங்க தனியா அழுதுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா மத்தவங்கலாம் வந்து ஆமா ப்ரோ அதுக்கு ஃப்ரேம் வச்சுட்டாங்க பாத்தீங்களா? மேலே திவாகர் சிரிச்சிட்டு இருந்தாரு, இது அப்படியே அழுகுற மாதிரி ஃப்ரேம் வச்சுட்டாங்க. அப்படியா? அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆச்சு. இல்ல அந்த அப்பா அழுகுறப்ப மட்டும் அவன் திவாகர் பின்னாடி அதுக்கூட 4-5 பேர்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. இங்க வந்து அப்படியே அழுவ உடஞ்சி வெளில வந்து இருந்துச்சு. ஆனா மாவீரன் நல்லா பாரு, சீரியஸா சொல்றேன். கண்டென்ட் கிரியேட்டருங்க அவங்க. பிக் பாஸ்ல கண்டென்ட் கிரியேட்டருங்க. யார் கூட சேர்ந்தா அவங்க மாயா ரூட் எடுத்துட்டாங்க. மாயா மாதிரி ஒரு ஆளை எப்படி கடைசி அவங்க என்ன விஷத்தன்மையோட என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்களா, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்துருக்காங்க. சீசனுக்கு ஒரு ஆளை உள்ள விட்டுருவாங்க. அர்ச்சனா அஞ்சல, அர்ச்சனா பிரியங்கா அந்த வரிசையில கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரியல. இது இந்த சீசன் எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப சுமாரா போச்சு. அதேதான் ப்ரோ, இன்ட்ரெஸ்டே வர மாதிரி. ஏன்னா பிக் பாஸ்ன்றீங்க, இன்ட்ரெஸ்டே வர அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. மேபி வந்துட்டு ஆட்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் வருமோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு தெரில. நிறைய ஆட்கள் இருக்கிறதுனாலயா நமக்கு வந்துட்டு அப்படின்னு தெரில எனக்கு. ஆனா டக்குன்னு எலிமினேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இத்தனை சீசன் வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆளு பிடிச்சிரும், சரி அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கும். பட் இந்த சீசன்ல எனக்கு அப்படி எதுவும் தோணவே இல்லை. அவங்க தனியா விளாண்டுட்டு இருக்காங்க, நம்ம தனியா பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்லயே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் நமக்கு வந்து பிடிச்ச, அதாவது இவங்க கேரக்டர் எப்படி. இப்போ நான் சீரியஸாக சொல்றேன். இப்போ இதுல வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடா போனது வந்து விக்கல்ஸ் விக்ரம். எனக்கு பர்சனலா அவர் கேரக்டர், அவர் வந்துட்டு நம்ம காமெடி பண்ணுவார், இது பண்ணுவாருன்னு தெரியும், நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொருத்தங்கன்னு பார்த்தா கனியை வந்து நம்ம சிடபிள்யூசிலே பார்த்துருக்கோம். அவங்க கேரக்டர் எப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியுன்றதுனால அவங்க மேல ஒரு இது ஈர்ப்பு இருந்துச்சு. பட் அதை தாண்டி நமக்கு வந்து என்னன்னு தெரியல. மற்ற சீசன்ஸ்லாம் ஒரு 4-5 பேர் கண்டஸ்டன்ஸே பார்க்கும்போது இவங்க போறாங்கன்னா அப்போ பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் நிறைய மீம்ஸ் பார்த்தது வந்துட்டு அரோராக்கு தான். இந்த 2-3 ரீல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த மலையாளிஸ்ல ஒரு படம்லாம் இருக்கு, தமிழ் படிக்கிற மாதிரி. ஒரு காமெடி ஆக்டருக்கு ஒரு மலையாளம் படத்துல ஒரு மலையாள ஆக்டர் தமிழ் படிக்கிற மாதிரி கத்துக்கிற மாதிரி. அரோரா சென்க்ளேர் உள்ள போறாங்கன்னு தமிழ் புக் எடுத்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். தமிழ் பிக் பாஸுக்கு பார்க்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. மலையாளம் பிக் பாஸும் போயிட்டு இருக்கு. எனக்கு மலையாளம் பிக் பாஸ் பிடிச்சிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா அரோராக்கே அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. அரோராக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல தான் பேசுவாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது ஓகே தாங்க எனக்கு. ஆனால் அவங்க கூட அவங்க ஸ்டாண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, 1-2 ஃப்ரேமில் வராங்க. பட்டு அவங்கள யாருமே எதிர்க்கலை. அவங்கள எதிர்த்தாங்கன்னு வைங்களேன். மீன்ஸ் எதிர்த்ததுன்னா ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா அவங்க மேபி வந்து ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரோரா அப்படின்னு ஒரு ஃபீலு. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். மதியம் ஒரு ஸ்பேஸ்ல யாரும் என்கிட்ட கேட்டாங்க, இப்போதைக்கு இவங்க வின் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு உங்களுக்கு யாரும் தோணுதுன்னு கேட்டாங்க. என்கிட்ட பதிலே இல்லை. யோசிக்கிறேன் நானே, என்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு. அப்ப கண்டஸ்டன்ட் சரியா செலக்ட் பண்ணலன்னு சொல்றீங்களா? கரெக்ட் ப்ரோ. இந்த வாட்டி ஒரு கிரிப்பிங்கான ஆளு இல்லை. நம்ம இவரு அந்த ஒரு சீசனுமே நமக்கு ஒரு வேலை தோணும், இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வாட்டி பெருசா யாரும் தோணல.
எனக்கு ஆக்சுவலா எனக்கு அந்த ஜட்ஜு இவர் விஜய் விஜய் சேதுபதி. சேதுபதியே நல்லா பண்ணாத மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு தெரியல விக்கல்ஸ் விக்ரம் வந்து இதே மாதிரி போனாருன்னா கொஞ்ச நாள் வச்சுட்டு அமுச்சிருவாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனாருன்னா மேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தோணுது. கனிக்கு லைட்டா ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டுலயே இருக்கீங்களே, வேற இதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே சொல்லிட்டாரு. ஸோ அவங்க அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அவர் ப்ரோமோ எல்லாமே காமெடியா இருந்துச்சு விக்கல்ஸ் விக்ரம். ஆனா விளையாட்ட கொஞ்சம் சீரியஸா எடுத்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு வாரத்துல. ரொம்ப சீரியஸா எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கா, விளையாடாத மாதிரி இருக்கா, சீரியஸா எடுக்காத மாதிரி? இல்ல விளையாடுறாரு அவரு. நான் காமெடி பீஸ், இவர் வந்து சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. பட் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அந்த 1 hour எபிசோட் தான் பார்க்குறேன். லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கவே முடியல. ஆக்சுவலா இப்போ நான் சீசன்ல லைவ் ஸ்ட்ரீம் கண்டென்ட்ல அது ஏதாவது ஒரு சில டைம் போர் அடிக்கும், சில நாள் வந்து ஃபுல் டே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அந்த மாதிரி இது இல்லை. இந்த சிக்கன்ல உப்பு போடுறதுலாம் என்ன கான்செப்ட்னு என்னன்னு எனக்கு புரியல. பாரு போய் சம்பந்தமே இல்லாம கேமராவுல மறைக்காதீங்க எல்லாருக்கும் அது அந்த பெரிய அதெல்லாம் ஏதாச்சுன்னா என்ன நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் கண்டிப்பா ரோஸ்ட் ஆகணும். அதுதான் நான் சொல்றேன்ல, அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராக்காக தான் பண்றாங்க. இவரு திவாகர் பண்றதுமே சில விஷயங்கள் கேமரா இருக்குன்னு பார்த்து பார்த்து பண்றாரு. சில விஷயங்கள் பட் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது மறந்துடுவாங்க. பட் பாரு பண்றது ஃபுல்லாவே வந்து அந்த கான்சியஸ்னஸ். இப்போ என்னன்னா நம்ம வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸ்டார்டிங் உள்ள போறப்போ மக்கள் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கோம், ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கோம், ஏதாவது தப்பா போயிடுமோ அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஒரு சில பேர் அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நான் இப்படிதான் பாரு அப்படின்ற ஒரு இதுல வந்து பேசுறாங்க. பட் இது எவ்வளோ தூரம் இதாகும்னு தெரியல. அடுத்த வீக்லி டாஸ்க் வர்றப்போ இந்த கிச்சன் டீமு, இந்த வெசல் வாஷிங் அந்த டீம் பிரியிறப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த லக்ஸரி ரூம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா மேபி ஒரு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. இந்த வீக் டாஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த வீக் கண்டிப்பாக டாஸ்க்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக திங்க் கொண்டு வந்தாங்கன்னா மேபி பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் அந்த இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணாங்களா இல்லையோ, நான் ஓரளவுக்கு அடி வாங்காம இருந்துச்சு டேம். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கேப்டன் ஆகமுல்லன் வந்து அந்த மாஸ்க் வச்சு ஒண்ணு பண்ணாங்க. அது ரொம்ப குளோனிசமா இருந்துச்சு. ஆதிரை பண்ணிருக்க தேவையில்ல, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. தலை ரூம்னு சொன்னாங்களே, அது கேப்டனா? எனக்கு அது புரியவே இல்லை எப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்தேன். கேப்டன்சி தான். இப்போ கேப்டனுக்கு தனி ரூமு, லக்ஸரிக்கு தனி ரூமு, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தனி ரூமு. ஆமா ஆமா. ஓகே, என்னமோ பண்றாங்க பார்ப்போம். அடுத்த வீக் இவங்க கண்டஸ்டன்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கல, டாஸ்க் அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றாங்களான்னு பார்ப்போம். நான் மகேஷ் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. ஆமா மாவீரன். மாவீரன் என்ன உங்க படம் ரீ-ரிலீஸ் ஆகுது? சூர்யா படம் எது ப்ரோ? அஞ்சான் ரீ-ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க. ரீ எடிட்டிங்கா? ஆமா, மறுபடியும் ரீ எடிட் பண்ணி புதுசா வந்து இது பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. புது எடிட் பேட்டர்ன் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நாயகன் ரிலீஸ் ஆகுது. நாயகன் தெரியலையே அப்படின்னு போட்டு. நாயகன் தான் போன வருஷம் பண்ணாங்களே ப்ரோ, போன வருஷம் பண்ணாங்களே. அப்படியா? நாயகன் அப்பா இல்லையே, நாயகன் தான் பண்ணாங்க. தளபதி பண்ணாங்க போன வருஷம். நாயகன் நவம்பர் 6 நவம்பர் 6 பண்றாங்க போலப்பா. நவம்பர் 7 கமல் பர்த்டே. ஆமா ஆமா பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே.
குஷி அவ்வளோ போல இல்ல சச்சின் அளவுக்கு. இல்லைங்க, அதுக்கு நடுவில் தானங்க இந்த இது வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா அது சச்சின் வந்து அவ்வளவு ஜெயா போகாதுங்க. டிவில அது இருந்து எது இருந்தாலும் குஷி அவ்வளவுதான் பொட்டன்ஷியல். அது இதே ஃபேன்ஸ்க்கே தெரியும். அது அது சச்சின் சச்சின் கில்டி வேற லீக் அது. இல்ல சச்சின் வந்து ஜெயா டிவில வேற இருக்கு, அதனால வந்து போவாங்க. ஜெயா டிவிலன்றதை தாண்டி அந்த படத்துக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. குஷியை விட அதிகமா. என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு சீரியஸா சொல்றேன், விஜய் நடிச்சதுல எனக்கு ஒன் ஆஃப் ஃபேவரட் ஃபிலிம் சச்சின். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அந்த படம். அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது, அந்த மாதிரி ஒரு படம். நம்ம அப்படி வசீகரா ஸ்டைல். என்ன ப்ரோ? அதே ஜானர்ல வந்தா வசீகரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுலயுமே கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இது பிரதீப் ரங்கநாதன் அவரோட படம். இப்போ ட்ரெய்லர் வந்தாலே ஏதாவது ஒரு கேட்சியான விஷயம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனையும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. லவ் டுடேலையும் அந்த மாதிரி நடந்துச்சு. டிராகன்லேயும் வந்து அந்த கான்ட்ரவர்சினால அந்த ட்ரெய்லர் பாப்புலர் ஆச்சு ஒன்றாவது. இப்போ இதுலேயுமே வந்துட்டு அந்த லாஸ்ட் 20 minutes அந்த தேவதாஸ் சார் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றத அந்த ஒரு பாட்டை வச்சு எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு எடிட்டை போட்டுடுறாங்க. 20 minutes ப்ரோ 20 seconds, அந்த லாஸ்ட் 20 seconds அதை வச்சு. ஆமா, இன்ஸ்டால ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓவரா ஒரு மாதிரி ஒண்ணு ஓவரா ஆகிட்டா அதை இரிட்டேட்டிங் சொல்ல போயிடும். அப்புறம் அதையே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. முன்னாடி இதை பண்ணாங்க. எப்ப பாரு இப்படி அமரன் டைம்ல அந்த ஏம் இல்ல பாட்டை போட்டு அடிட்டு நடிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஓவர் சச்சுரேட் ஆயிடுச்சு. ஐயோ, இது வேறயா? இது எனக்கு தெரியாதுங்க. இல்ல, எனக்கு இந்த இது டூட்ல வந்த சாங்கே அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சாங் அடிக்கல ப்ரோ, அது லைக் போட்டுக்கிட்டே இருந்த ஒரு கடைசி மாதிரி 20 செகண்ட் அந்த அதே போட்டுட்டு இருந்தா என்ன அது கடுப்பாயிட்டாங்க. ஓகே ஓகே, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அது ஒன்று மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு டெய்லி. இது எப்ப ட்ரெய்லர் வருது? பாருங்க ப்ரோ, இவர் படம் எப்ப ட்ரெய்லர் வருது? விக்ரம் பையன் படம். த்ரூ விக்ரம் த பைசன் தானே? மண்டே 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 மண்டே. இப்ப எதுக்கு ஒரு ஹைப் அதிகமா இருக்கு? டியூட் தான் பைசன் தான் ஸ்கிரீன்ல அப்படி இருக்காங்க. இப்ப பைசன் ட்ரெய்லர் வரல. டியூடுக்கு தான் அதிகமா இருக்கும். இல்ல, டிரைவர் வந்தாலுமே டியூடுக்கு தான் அதிகமா இருக்கும். சாங்ஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குல்ல. ஒரு சாங் தானேங்க, வேற என்ன சாங்க நீங்க சொல்றீங்க? சரி, அந்த பாட்டு சாங்ஸே இல்லைனாலும் இது கமர்ஷியல்ல யூத் ஆடியன்ஸ்க்கான படம். அவரு ஒரு மீட்டர் செட் பண்ணி வச்சிருக்காருல. என் படம் எடுப்பாரு. கரெக்ட் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க, மாறி நீங்க இப்போ நீங்களே சொல்லுங்க, மாறி படம் நல்லா தான் போகும், அது இல்லைன்னு சொல்ல. டியோட கம்பேர் பண்ணா பைசனா டியோட ஜூட் தான். ஆக்சுவலா நான் 2 ஹிட் கொடுத்துட்டு வராருல. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த என்டர்டெய்னிங் ஃபேக்டர் வந்து இவர் கரெக்டா பண்ணிடுறாரோன்னு தோணுது. அந்த கமர்ஷியலில் தான் நான் என்டர்டெய்னிங்காக பார்க்குறேன். அதை வந்து கரெக்டாக பேக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா விஷயமும் இருக்கணும், அதில் பிளாட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. பிரதீப்பை பார்க்கும்போது அப்படியே அந்த விண்டேஜ் தலைவரை பார்க்குற மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், ரஜினி படம் பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு. பட் இந்த படம் மேலே நிறைய பேர்த்துக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. இந்த டைரக்டர் பற்றி நிறைய பாராட்டியும் சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து எல்லாருக்கும் இந்த படம் இருக்கும். பைசன் வந்து பார்ப்பாங்க, பட் ஆனால் வந்துட்டு அந்த டைரக்டருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா இவர் படம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்ல, சினிமாவை ரசிக்கிற நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போவாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வந்து போவாங்க, நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது. டீசலுமே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர், இல்லைன்னு. பட் ஆனாலுமே வந்துட்டு இல்லைப்பா, ரிவ்யூ நல்லா வந்தால் போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ
எல்லாருமே வந்து இந்த டூடு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுனால இந்த 2 படமும் அதீத பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா தான் பார்ப்பாங்க. ஏன்னா 3 படமுமே யாருமே வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்றேன். நெறைய பேர் வந்துட்டு 3 படமுமே வந்து பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 2 படமுமே பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலியா போறவங்க வந்து ஏதாவது ஒரு படம் போலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படின்றப்போ இந்த படம் டூட் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இதுக்கு தான் கண்டிப்பா போவாங்க 3 படத்துல. இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கிறது டீசர் மட்டும் தான். இந்த 2 படம் தப்பிச்சிடும். டியூடு கண்டிப்பா தப்பிச்சிடும். டூடு கண்டிப்பா தப்பிச்சிரும். பட் ஆனா வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல முடியாது ப்ரோ. பாசிட்டிவ் வந்தா தப்பிச்சிடும், நெகட்டிவ் வாங்க இல்ல அது வந்துட்டு எனக்கு தெரியல, அது ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமா இருக்கும். பட் ஆனா நெகட்டிவ் எல்லா வந்துச்சுன்னா எல்லா படமும் ட்ரைலர்ல negative ஒரு வந்துச்சுன்னா கண்டென்ட் பேசியிருக்காங்கல்ல, அந்த அந்த பிளாட் ஒன் லீக் ஆச்சு. எனக்கு அந்த பிளாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலருமே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த முழு பிளாட் தான் பெயில் ப்ரோ ஆகும். டேஞ்சரு. இந்த மாதிரி பிளாட்லாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. கான்ட்ரவர்சி டாக்கும் இப்போ நிறைய பேர் ப்ரோக்ரெசிவா திங்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட வச்சிருவாங்க. அகிலேஷ் மாதிரி ஆயிட்ட போது, கமல் த்ரிஷ் அந்த மாதிரி. இல்ல அதை தாண்டி என்ன அந்த அளவுக்கு படம் அடிவாங்குச்சுன்னா அடிப்பாங்க. எனக்கு இந்த படம் ஷார்ட்னு தோணும். ரியோ ராஜோட ஒரு ஃபிலிம் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு இதில் வந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறேன், படம் பார்க்கல. அந்த ஒரு இது மாதிரி வந்துச்சு, கேர்ள் ஃப்ரெண்டு ப்ரெக்னென்ட் ஆகுறது மாதிரி ஒரு இது வந்துச்சு, ட்ரெய்லரில் வச்சு சொல்கிறேன். ஸோ இது எப்படி என்ன கான்செப்ட்னு தெரியல. ஒரு திடீர்னு விஷயம் சொல்லிட்டேமா பரணி, ஷியோர் ஷார்ட் ஆஃப் டியூ ஹிட் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு யாராலையுமே வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எந்த ஒரு சினிமா பொறுத்தவரையும் அதுதான். அப்படி பார்த்தா வந்து ஃபெயிலியரே இல்லாம யாரும் வந்து இங்க வந்தது கிடையாது. பார்ப்போம். அது வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்குன்னு. இன்னொன்னு பைசன் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னல, பரியேறும் பெருமாளை இங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டு கொண்டாடினாங்க. அதே மாதிரி செல்வராஜ் தான். ஸோ வந்து அது பரியேறும் பெருமாள் மாதிரியும் ஒரு கிளான்ற மாதிரி ஒரு இது நம்ம வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகிற வரையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எல்லாம் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டீசல் கூட சர்ப்ரைஸ் பண்ணலாம், அதுவும் இருக்குல்ல. ஆனா அவருக்கு எல்லா படமும் எட்டு தானே ப்ரோ. பரியேறும் பெருமாள் மட்டும் இல்ல இல்ல எல்லாமே இட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கர்ணன்லாம் வந்துட்டு அதுவுமே மெஜாரிட்டியை பிடிச்சிருச்சு. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி அவரோட இப்போ வரையும் வந்து எடுத்தாங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மெஜாரிட்டியா சொல்றேன், ஒரு கமர்ஷியலாவே அந்த படம் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. பரியேறும் பெருமாள் வந்து பயங்கரமான ஒரு பீக்கு போன ஒரு படம். அந்த மாதிரி வந்து இது இருந்துச்சுன்னா மாரியோட வீக்கஸ்ட் நீங்க மாமன் தான் நினைக்கிறேன். மாமன் அவர் ரொம்ப படம் எடுக்கலையே, வந்து அதனால வீக்கஸ்ட்னு சொல்ல முடியாது. அவர் எடுக்கிறது இல்லை. நாங்க ஒரு 5 படம் அது ஆதி ப்ரோ வந்து டேஸ்ட் தான். உங்களுக்கு ஆமாம், கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிருப்பாரு. அது வந்து ஒரு அந்த படத்துக்கான இது. இது வந்து ஏன் நீங்க எடுத்துக்கங்க, அவர் வாழை எடுத்தாரு. அந்த வாழை வந்துட்டு ஹாட் ஸ்டாருக்காக வந்து பண்ணது. அது தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணி அது அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது பெரிய ரெஸ்பான்ஸ். ரொம்ப கிட்டத்தட்ட 25 நாள் வந்து தியேட்டர்லயே வந்து அது வந்து ஒரு மாசத்துக்கு மேல தியேட்டர்ல இருந்து எடுக்க வேணாம், ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ண வேணாம்னு பார்த்தாங்க. வேற ஒரு முக்கியமான இம்பாக்ட் ப்ரோ. அப்ப வேற எந்த படமும் இல்ல. இல்ல அது ஒண்ணு நான் சொல்றேன்னா, படம் வந்து என்டர்டெயின் பண்ணுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சுல. அது வந்துட்டு என்னதான் வந்து அதுல வந்து ஒரு ஒரு விஷயங்கள் உண்மை சம்பவங்கள் அவர் எடுத்தாலுமே அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தான் கதை. வந்துட்டு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த தீபாவளி வந்து இதுதான் வின்னர் நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம ரொம்ப வந்து கமர்ஷியல் நம்ம வந்து சொல்றோம்ல, ரொம்ப கமர்ஷியலா வந்து ஒரு சில ட்ரெய்லர் வரும். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஸ்டார்ன்ற ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு பெஸ்ட் கட்டு நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லுவேன்னு வச்சுங்களேன். ஆனா படம் அந்த அளவுக்கு போல. ட்ரெய்லரும் ஹெல்ப் பண்ணுச்சுல ப்ரோ. ஓப்பனிங் ஆமா அதான் சொல்றேன், ட்ரெய்லர் ஹைப் பண்ணுச்சு, ஆனா படம் போலல. எல்லாரும் வந்து மைண்ட்ல என்ன நிக்கும், படம் வந்துட்டு அந்த அளவுக்கு போலன்றது. அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரெய்லர் வச்சு ஷூரா வந்து இது கன்ஃபார்மா அடிச்சிரும் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப எல்லாமே ட்ரெய்லர் நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவினுக்கு கடைசி 2 படத்தோட அந்த படம் நல்லா தானே ப்ரோ போச்சு. ஸ்டார் எனக்கு பிடிக்கல, இல்ல நான் சொல்றேன் நல்லாதான் போச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ட்ரெய்லருக்கு இருந்த ஹைப்புக்கு அந்த படம் வந்து பயங்கரமா போயிருக்க வேண்டிய படம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல ப்ரோ. அதான் இது எந்த படத்துக்கு ப்ரெஷ் ஷோ வருமாங்க?
எனக்கு தெரிஞ்சு டியூடு பைசனுக்கு வர இதுக்கு இருக்கும் பைசன் போடுவாங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன். பைசனுக்கும் டீசலுக்கும் இருக்கும் ப்ரோ. மத்த டீசலுக்கும் டியூட்டுக்கு இருக்காது. பைசலுக்கும் போடுவாங்க. பைசனுக்கு கூட போடுவாங்கன்றீங்க. ஓகே. பைசனுக்கும் டியூட்டுக்கும் போட்டு எப்பவுமே நீலம் எப்பவுமே ரஞ்சித் ப்ரொடக்ஷன் எதுவா இருந்தாலுமே போட்டுருவாங்க. அவங்க இதுவரையும் போடாம இருந்ததே இல்ல. ஓகே ஓகேங்க. ட்ரைலர் ஏன் ப்ரோ லாஸ்ட் 4 days ரொம்ப கம்மி டியூரேஷன்ல இப்போ release? இல்ல அது அது அவங்க படம் எப்பவுமே ரிலீஸ்க்கு அப்புறம் பேசணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி அவர் அந்த ஒரு ஐடியால இருக்காரு போல. இல்ல வாழையெல்லாம் நல்லா ப்ரமோட் பண்ணாங்களே ப்ரோ. முன்னாடியே நிறைய டேரக்டர்ஸ்லாம் போட்டு காமிச்சு அவங்களாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது. இது முடிக்கல, படம் அவுட் எடுக்கல. அதான் சிஎம் பார்க்க போறா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த பைசன் தெரியல. நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. நாலுல இருந்து சூடு பிடிக்கும் படம். அப்படியா? நாளைக்கு ஆடியோ ட்ரெய்லர் இது ட்ரெய்லர் இல்ல ட்ரைலர் மண்டே தான். ஆனா நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. காத்து வாக்குல 2 காதல் படத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரைலர் விட்டாங்க. பட் அவங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. இவங்கதான் எந்த கண்டென்ட்டுமே விட மாட்டேங்க. அதுக்கு நல்ல ஹைப் இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த படம் ஓடுனது காரணமே பாட்டு தான். ஓரளவுக்கு போனது காரணமே பாட்டு தானே. சுகுமார், நீங்க அடுத்த பெரிய கோலிவுட் ஹீரோ தெலுங்கு டைரக்டர் கூட பண்ண போறாருன்னீங்களே, போட்டிருக்கீங்க. அது என்ன அஜித் நினைக்கிறேன். இந்த ஜிபி 2. அவ்வளவுதானாங்க? க்ளூ வேற எதுவும் இல்லையா? சொல்ல மாட்டேன் அப்படின்ற. சொல்ல மாட்டேங்கிறாரா? காந்தார ஹீரோ வேற ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறேன்னு சொன்னாரு. சுகுமாருக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா? அதுல அவர் இது காட்டுதானே, பேசுற மாதிரியே காட்டல. இல்ல அவர் பேசல அப்படிங்களா? ஓகே ஓகே. இல்ல, ஏன்னா அன்மியூட் பண்ண மாதிரி இருக்கானா, அவருக்கு எது பேசுற அந்த இதுவே ஃப்ரீக்வன்சியே காட்டலன்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ, மியூட்ல தான் இருக்காரு. மியூட்ல தான் இருந்தேன். ஓகே ஓகேங்க. சுகுமார்ண்ணா, சொல்லு பாரு. ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா மழை பெய்யுதுன்னாங்க 20ஆம் தேதியில இருந்து. பெய்யுமா? மழை பெஞ்சா தீபாவளிலாம் மாத்தி வைக்க முடியாது ப்ரோ. தீபாவளி மாத்தி வைக்க முடியாது. அவர் இப்பெல்லாம் நிறைய காசு போட்டு சொல்லிட்டோமா? வெடி வாங்கியிருக்காரு. இல்ல வெடி வாங்குறது அதெல்லாம் இல்ல. எல்லா வருஷமும் தீபாவளி சீசன் அப்போ மழை வரும் தான். ஆனா 24 மணி நேரமும் மழை வருமா? அதான் என் கேள்வி. 24/7 மழை வராது. எந்த ஊர்லயுமே வராது. நடுவுல கேப் இருக்கும்ல, அது போதும் எங்களுக்கு. யார் சொன்னா? கேரளால எல்லாம் வந்து அப்படியே லைட்டா வரட்டும். இங்க அப்படி வர இங்க அதுவும் ஆரம்பிக்கும் போதே அப்படி வராது. இங்க சென்னையிலாம் ரொம்ப அப்படியே ஆரம்பிச்சுதான் வந்துட்டு சைக்ளோனு இல்ல அந்த மாதிரி எதனா வந்து இதுவும் வந்தா மட்டும் தான் வரும். பர்னி, நீங்க சைக்ளோன்லாம் கிடையாது. கேரளா. அட நீங்க ஹலோ சுகுமார் ப்ரோ, கேக்குதா? சொல்லு ப்ரோ. அதான் அனிருத்தனை எப்ப அப்டேட் கொடுப்பாங்க? ஏதோ அப்டேட் கொடுப்பாங்க, டைரக்டா ப்ரோமோல தான் வருமா? பர்த்டே அன்னைக்கு வரும் ப்ரோ. முன்னாடி நாள் அப்டேட் வரும். சும்மாண்ணா, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, பாப்போம். வரும், கன்ஃபார்ம் வரும். எனக்கே தெரியும். நான் இன்னைக்கு பேசிட்டேன். கன்ஃபார்ம் வருது. கன்ஃபார்ம் வருதா? கன்ஃபார்ம் வருது. பேசிட்டனால தான் போட்டேன். இல்ல நானே போட்டிருக்க மாட்டேனே. நான் வந்து இவ்வளவு நாள் நான் வந்து இதுவா தானே பேசிட்டு இருந்தேன். அது வருமா அப்படின்னு நானே வந்து கேட்டுட்டு தான் போட்டேன். அது மாதிரி சுகுமார் ப்ரோ, அந்த தெலுங்கு டைரக்டர் சொன்னீங்கல்ல, அது எஸ்கேஆர் ப்ராஜெக்ட் தானா? இல்ல ப்ரோ, அவர் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் இருக்கிறது முடிச்சிடலாம், அப்புறம் போலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அஸ்வத்தும் இது வெற்றிமாறன் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணுவாங்க. பேசிங் நம்ம பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்து டிசம்பர்ல அஸ்வத் ஆரம்பிக்க போறான்னு சொன்னாங்க. அது முடிச்சிட்டு அப்புறம் தான் அது பிளான், வேற பிளான். தேசிங் போய் வர வாய்ப்பு இல்ல. கரெக்டா அடுத்த புது ப்ராஜெக்ட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி ராம்குமார்தும் கிடையாதுன்னு சொன்னாங்க ப்ரோ. ராம்குமார்தும் நடக்காதுன்னு சொன்னாங்க. ராம்குமார் சான்ஸ் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். சான்ஸ் இல்ல, அதான் சொன்னாங்க. ராம்குமார் ஞாபகம் வருது. அவரோட இந்த விஷ்ணு விஷால் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? அந்த லவ் படம் இந்த வருஷம் வருமா வராதா?
போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டு ரொம்ப மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் இல்ல. சரி ஓகே பாப்போம். கேக்குதா நான் பேசுறது மாவீரன்? கேக்குது பரணி. கேக்குது bro. ஓகே ஓகே ஓகே. மகேஷ் ப்ரோ ஏதாவது படம் பாத்தீங்களா? இல்லைங்க, ரீசெண்டா இந்த வாரம் எதுவுமே பார்க்கல. ரேம்போன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கே, தமிழ் படம் ஐயோ பார்க்கலையா? தயவு செய்து அலர்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும். இன்னொன்னு இந்த ரெசரக்ஷன் 2-3 சீரீஸ் நல்லா வந்திருக்கு. நீங்க தான் பாத்தீங்களா? இல்ல எனக்கு இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ மத்தியானமே சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்திருக்காமா, இது மேண்டரின், அது கொரியன் மாதிரி சொன்னாரு. அப்புறம் பார்த்தேன் அது மேண்டரின். நான் சொன்னேன் அது மேண்டரின் சீரீஸ்னா அப்படின்னு. டைவனீஸ் நினைச்சேன். இது ரெசரக்ஷன் தானே சொல்றீங்க? ரெசரக்டட். ஆமா ரெசரக்டட். அதேதான் டைவனீஸ் இல்ல. பட் நான் நெட்ஃபிளிக்ஸ்ல செக் பண்றப்ப மேண்டரின் போட்டுருந்துச்சு. யோகியோ ஏதோ பிளாக் டைவனீஸ் தான் அது ஆக்சுவலா. அப்படியா? ஆமா டைவனீஸ் சீரீஸ் அது தெரியல. நான் அதான் நல்லா இருக்கு அமுச்சு விடுங்க, நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, அமுச்சு விடுங்கன்னாரு. அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, அப்படியே அதுல பிஸி ஆயிட்டு அப்புறம் அனுப்பல, மறந்துட்டேன். நைட் அமுச்சிடும். வேற ஏதாவது ஓடிடில பாக்குற மாதிரி ஏதாவது வந்திருக்கா பரணி? மிராய் வந்திருக்கு. மிராய் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும், பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமா இது ப்ரோ? லிட்டில் ஹார்ட்ஸ். லிட்டில் ஹார்ட்ஸ் தெலுங்கு ஃபிலிம் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஓகே. அது ஆனா ஓடிடி எந்த ஓடிடி? ஈட்டி இல்ல லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து அது மலையாள லிட்டில் ஹார்ட்ஸ்ங்க, அது இல்லங்க, அத பாக்காதீங்க. நான் தெலுங்கு ஃபிலிம் சொன்னேங்க லிட்டில் ஹார்ட்ஸ். இல்ல அவர் சொல்றது அததான் நானும் சொல்றேன், அவர்கிட்ட தான் சொல்றேன். தெலுங்கு ஃபிலிம் லிட்டில் ஹார்ட்ஸ் பாருங்க, ஈடிவி வின்ல இருக்கு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸோட பாம் மூவி, அதை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு தேட்டரிக்கலா பாக்குறப்போ. அதே மாதிரி வேற என்ன வந்துச்சு? வேற ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. இந்த வார் 2 யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஓடிடில பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. என்ன படம் ப்ரோ? வார் 2 ரித்திக் ரோஷன். வார் 2 மாவீரன் பார்த்துட்டு பாரு. சொல்றதுக்கு எதுவும் இல்ல பெருசா. அது ரிவ்யூ கூட யாரும் போடல ப்ரோ, அந்த அளவுக்கு கூட பார்க்கல யாரும். இல்ல மாவீரன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பிடிக்கலையா? பிடிக்கலன்றத விட அது அவ்வளவுதான் ப்ரோ. ட்ரைலர்ல என்ன இருந்துச்சோ அது ஒரு மாதிரி ரிவ்யூ சொல்ற இது என்ன எடுத்து வச்சிருக்கேன். சரி வந்திருக்கு பார்த்தாச்சு அவ்வளவுதான். ஓகே புரியுது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நான் கைண்ட் ஆஃப் என்ஜாய் பண்ணேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது படம் ரிலீஸ் டைம்லேயே. செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகல அந்த படத்தில். பட் அந்த சில ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, அவ்வளோதான். அது மீன்ஸ் கதையாக பெருசாக ஒட்டி போகலனாலும் அது அந்த சீனா வந்து இந்த மேக்கிங்காக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். என்ன சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ப முடியாத சீனா தான். அந்த பிரிட்ஜில் இருந்து ட்ரெயினுக்கு ஜம்ப் ஆவாங்கல்ல, கார்ல அதான் இவர் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துவார்ல அந்த பொண்ணு. அதுதான் bro. அந்த கொஞ்சம் நல்லா பேக் பண்ணியிருப்பாங்க ஒரு சீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராமா, அதுக்கப்புறம் இன்னொரு சீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன். அந்த மாதிரி எனக்கு அந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப்ல அப்படியே லெட் டவுன் ஆயிடுச்சு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு பர்சனலா. நான் அப்பயும் யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவ்வளோ வச்சுட்டாங்களே, செகண்ட் ஹாஃப்ல என்ன வைப்பாங்கன்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே சொதப்பிட்டாங்க. எனக்கு காந்தாராவே அப்படிதான் இருந்துச்சு. கம்பேர் டு கூலி இது பெட்டர் தான் சொல்லுவேன். ஓகே. காந்தாரா எதுங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டா இது புதுசா ரிலீஸ்? இல்ல சாப்டர் 1ல தான் சொல்றேன். அவங்க அண்ணனே கொலை பண்ணிடுவாங்களா, இதுக்கப்புறம் எவன்டா இருக்கான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் தலைவியை கூட்டு வந்தாங்க. ஒரே ஸ்பாய்லர் மொத்தம் முடிஞ்சு.
ப்ரோ இன்னுமா ஸ்பாயிலர் இதுன்னா புரியல சும்மா எனக்கு. சொன்னேன், சும்மா சொன்னேன். ஆக்சுவலா நான் அந்த மருதம் பார்க்கலான்னு போனேன். ஆனா வந்து அந்த தேட்டர்ல எல்லாரும் வந்து இட்லி கடைக்கும் காந்தாராக்குமே டிக்கெட் வாங்கிட்டு போனதுனால இந்த படம் போடலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பேன். இது ரேண்டா கூட எடுத்துக்கலாம். நான் நிறைய வாட்டி புலம்பிட்டேன். பட் இருந்தாலும் அதுதான். அதில் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேட்டர்ஸ்லலாம் நம்ம போயிட்டு ஒரு படத்துக்கு டிக்கெட் கேட்போம். அதே படத்துக்கு ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. நம்ம போய் டிக்கெட் கேட்டோம்னா 15 பேர் வந்தால் தான் போடுவோம், போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தனியாக நிற்க சொல்லிடுவாங்க. நம்ம நின்றுட்டு இருப்போம். அந்த ஒரு 10 பேர் நிற்கிறோன்னு வைங்களேன், 15 பேர் போடுவோம்னா 10 பேர் நிற்கிறோன்னா அதில் 2-3 பேர் கப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ண டைம் இல்லாமல் இல்லை வேற படத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்க வந்து இன்னொரு படத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருந்ததுனால ஷோ போட மாட்டேங்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ ஃப்ரைடே மருதம் போனப்பையும் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு அவன் சொன்னது வந்து 15 பேர் வந்தால் தான் போடுவோம்னாங்க. வந்தது ஒரு 8 பேரோ 9 பேரோ. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து அவங்க என்னன்னா முடிவே பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஆளே வர மாட்டாங்கன்னு சொல்லி. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஷோ போடலை அப்படின்ட்டாங்க. ஷோ போடல, வேறு ஏதாவது படத்துக்கு டிக்கெட் வாங்கினா போய் பாருங்கன்ட்டு. அப்போ மைண்ட் செட் என்ன ஆகும், சரி ஷோ போகலன்னா அப்போ நம்ம இந்த படத்துக்கு போகலாம், இல்லை இந்த படத்துக்கு போகலான்னு அப்படி தான் போகிறாங்களே தவிர இந்த படம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவும் கூட ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் ஒரு டிசப்பாயின்ட். என்னன்னா இங்கேருந்து நம்ம சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஷோ கேன்சல் ஆகும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. கேரளாவில் நான் ஒரு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்ததுன்னா ஒரே ஒரு ஷோ தான், ஒரே ஒரு படம் தான். அவ்வளோ படம் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும்தான் அப்படி வந்தேன். அது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ன்றதுனால. அது சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரு, இத்தனைக்கு மல்டிப்ளெக்ஸ் கூட கிடையாது. ஒரு 2 ஸ்க்ரீனோ இல்லை 3 ஸ்க்ரீன் தேட்டரோ கூட கிடையாது. இப்போ 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் தேட்டரில் ஒரு சின்ன படம் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு மற்ற 2 படத்துக்கும் வராங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு 10 பேரோ 7 பேரோ வந்தால் என்ன, எனக்கு புரியலையா? அந்த டிக்கெட் ப்ரைஸ் 100 ருபீஸ் தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் 200 கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த காசு வந்துடும். எனக்கு அப்படியாவது படத்தை போடுங்க ஒரு 7 பேர்த்துக்கு. அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல எனக்கு அவங்க point of view ல ஹாலிவுட் இருந்து படத்துல பாருங்க. அப்படிதான் நடக்கும். ஏன்னா ஒரு இல்ல இல்ல ஹாலிவுட் படம் ஓகே. இல்ல அவங்க வந்து கரண்ட் பில் கட்டுறதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க இல்ல ப்ரோ. இல்லை நான் என்ன கேட்க சொல்கிறேன், இந்த 15 பேருன்றது ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு டிக்கெட் வச்சா 1500 ரூபாய், அந்த ஒரு கணக்கு வச்சு தான் வந்து அதை போடுறாங்க. அது மாற்றமே சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போது அதே சிங்கிள் ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு கேரளாவில் இருக்கிறப்போ நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், கேரளாவில் இருக்கிறப்போ நான் 7 பேர் இருக்கிறப்பையும் ஷோ பார்த்துருக்கேன், 5 பேர் 6 பேர் இருக்கப்பையும் ஷோ பார்த்துருக்கேன். 5 பேர் இருக்கிறப்போ ஒரு தடவை போட மாட்டேன்னு சொல்லி தான் அந்த ஷோ நான் வந்துட்டேன். 6 பேர் 7 பேர் இருக்கப்பையும் ஷோ பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அங்கே பார்க்கிங் ஃபீஸ் கிடையாது. ஓகே, பார்க்கிங் ஃபீஸ் கிடையாது. நான் இது சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே சொல்கிறேன், 7 பேர் நான் பார்த்துறது சொல்கிறது, மல்டிப்ளெக்ஸ் கூட இல்லை. இப்போ பிவிஆர்னால் நீங்கள் வந்துட்டு அது ஒன்றாவது எப்படின்னாலும் கூட்டம் வந்துடும். 2வது விஷயம், எவ்வளோ கம்மியான ஆட்கள் வந்தாலும் அந்த ஷோ போட்டு தான் ஆகணும். அவங்க வந்துட்டு இல்லை சார் 4 பேர் தான் புக் ஆகிருக்கு, ஷோ போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே நம்ம சண்டையை கூட போடலாம், பிவிஆரில் நம்ம சண்டை போடலாம். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஷோ போடுங்கன்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் முடியாது, இது எங்கள் தேட்டருன்னு ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இஷ்டம்னா மற்ற படம் பாரு, இல்லைன்னா போ அப்படின்ட்டுருவாங்க. நிவின் பாடி ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சா டீசரு? டீசரில் பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ ட்ரெய்லர் வந்தால் தான் அது ஒரு ஐடியா கிடைக்கும். படம் பேரு சர்வம் மாயா. சர்வமயம். மயம் இல்லை, சர்வம் மாயா, அவ்வளோதான். அப்படியா? மாவீரன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மாவீரன்? நிறைய. அப்போ உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சும்மா ஜென்ரலாக கேட்குறேன். இல்ல ப்ரோ, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். நான் வேட்டையாடு விளையாடு ரிலீஸே நான் 4 வாட்டி போய் ட்ரை பண்ணி 4வது வாட்டி பக்கத்துல தெலுங்கு படம் பார்க்க வந்தவங்கள கன்வின்ஸ் பண்ணி உள்ள போய்
ஆனா இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு வந்தேன். எனக்கு இந்த கன்வின்ஸ் பண்றது, இந்த மத்தவங்கள்ட்ட போய் பேசுறது சுத்தமா ஆகாது ப்ரோ. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் வந்துட்டு போனேன்னா நான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு சரி மோஸ்ட்லி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இங்கே வந்து தான் வந்துட்டு டிக்கெட் கவுண்டரில் வாங்குறேன். அங்கெல்லாம் வந்துட்டு 25 ருபீஸ் தான் புக் மை ஷோவில் புக் பண்ணா ஒன்றாவது. இன்னொன்று மல்டிப்ளெக்ஸ் இந்த பிவிஆரில் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன், இல்லைன்னா இன்னொரு தேட்டரில் பார்ப்பேன்றதுனால டிக்கெட்ஸ் வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ்க்குலாம் ஓரளவு புக் ஆயிருன்றதுனால இந்த சென்டர் சீட்டு வேணுன்றதுனால புக் பண்ணிடுவேன். இங்கே புக்கிங் சார்ஜே தமிழ்நாட்டில் 35 ருபீஸ். எனக்கு அது அந்த ஒரு கான்செப்டும் புரியல. பெங்களூர்லேயும் 35 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரில. எனக்கு 25 ருபீஸ். நீங்கள் கேரளாவில் எந்த தேட்டரில் புக் பண்ணால், கொச்சியில் எந்த தேட்டரில் புக் பண்ணாலுமே 25 ருபீஸ் தான் வந்து புக்கிங் சார்ஜஸ் வருது. எனக்கு என்னமோ இந்த 10 ரூபா எனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுது. 25 ரூபா கூட அதிகமாக, 25 ரூபா கொடுக்குறோம் புக்கிங் சார்ஜஸ். அதை விட எனக்கு இந்த 35 ரூபா கொடுக்குறப்ப எதுக்கு புக் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஒரு டிக்கெட்டுக்கு மேல இந்த ஒரு புக்கிங்க்கு மேல ஒரு டிக்கெட்டுக்கு 35 ரூபா மாவீரன் புக் மை ஷோல. இதுலயுமே கேரளாலையுமே ஒரு டிக்கெட்டுக்கு 25 ருபீஸ் புக்கிங் சார்ஜ். ஆனால் அந்த 35 25 அந்த டிஃப்ரென்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 3 பேர் படம் பார்க்க போறோன்னா இந்த புக்கிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு 100 ருபீஸ் வந்துடும் புக்கிங் சார்ஜ். கொடுக்கறதே ஒரு டிக்கெட்டுக்கு 200 200 சம்திங். 35 ரூபாலாம் பெருசா எடுக்கிறது இல்ல. ஏன்னா பிவிஆர் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா பார்க்கிங்கே உங்களுக்கு 150 ரூபா 200 டிக்கெட் ரேட்டோட அதிகமா வருது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை ப்ரோ, பிவிஆர் வந்துட்டு மோஸ்ட்லி மால்ஸில் இருக்குது. இந்தியாவில் எந்த மால் போனாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இது ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வந்துட்டு ஒரு இதை பொறுத்து சிட்டி பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு மற்ற தேட்டர்ஸில் எனக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதான் ப்ரோ, அந்த பைக்குன்னு போட்டு காருன்னு போட்டுட்டு இது 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. காருன்னு போட்டு 20 ருபீஸ். இங்க வந்துட்டு பைக்குக்கு 20 ருபீஸ். நான் இருக்கிற இடத்துல பைக்குக்கு 20 ருபீஸ், காருக்கு 20 ருபீஸ்க்கு பார்க்கிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா தெரியல ப்ரோ. எங்க 20 ருபீஸ்க்கு பார்க்கிங் கொடுக்குறாங்க? அது இல்ல அந்த காலத்துல டிக்கெட் ரேட் நீங்க 90s அந்த 2000 அந்த ரேஞ்சில எல்லாம் டிக்கெட் ரேட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற ஒரு என்னது 2 ருபீஸ் 3 ருபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க, 6 ருபீஸ் வாங்குவாங்க, அதெல்லாம் நடக்கும். இது வந்து 20 ருபீஸ் தானே ப்ரோ வாங்குறாங்க. எங்க 20 ருபீஸ்க்கு உனக்கு பார்க்கிங் விடுறாங்க? கொஞ்சம் யோசிங்க. அதுதான் அரசியல் ப்ரோ. நான் சொல்றேன், நான் வந்துட்டு கொச்சியில பாக்குறப்போ நான் எங்கேயுமே வந்து பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணது கிடையாது, எக்ஸப்ட் மல்டிப்ளெக்ஸ் அந்த பிவிஆர். அதை தவிர நான் எந்த தேட்டர்லையுமே பே பண்ணது கிடையாது. ஓகேவா? இங்க எனக்கு அதனால எனக்கு இந்த 20 பெருசா இருக்கு. பட் ஆனா இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். அங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து 98% ஆஃப் த 99% ஆஃப் த மூவிஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 180 தான். ஓகேவா? 180 இல்லைன்னா 200 இந்த ரேஞ்ச் தான் ஒரு டிக்கெட் ப்ரைஸு. அப்போது நீங்கள் புக் மை ஷோவில் புக் பண்ணுறப்ப 25 ருபீஸ்னா 225 ருபீஸ் இல்லைனா 200 ருபீஸ் எல்லாமே அந்த ஒரு ரேஞ்ச் தான் வரும். எனக்கு அந்த ஒரு இப்போ வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் பார்க்கிங் சார்ஜ். இல்லைன்னா நான் இப்போ இந்த ஒரு தேட்டர் சொன்னேன்ல, அது வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப பில் ஆவரேஜ் தேட்டர் தான். அந்த தேட்டரில் 100 ருபீஸ் தான் டிக்கெட், ஆனால் பார்க்கிங் சார்ஜ் 20 ருபீஸ். அது கூட எனக்கு ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போது இதே சிஸ்டம் தான் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்த 190 டிக்கெட்ஸ் வரப்பையும் பெரிய ஸ்டார் படம் வர்றப்போ அவங்க வந்து 190 200 சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த பார்க்கிங் சார்ஜ். ஓகேவா? எனக்கு எல்லா படத்துக்குமே நீங்கள் ஒரே டிக்கெட் ப்ரைஸை வைங்கன்றது தான் என்னோட ஃபீலு. ஒன்றாவது அது பிசினஸ் வச்சு தான் ப்ரோ சூஸ் பண்றாங்க. பிசினஸ் ப்ரோ இல்ல இப்போ இங்க எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல சீரியஸா. இல்ல இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ப்ரோ மேக்ஸிமம். டிஸ்ட்ரிபியூட்டரால தான் அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மேக்ஸிமம்.
அதுவும் இல்லாமல் பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி ஒரு தடவை சொன்னார், இந்த மாதிரி ஏரியாஸில் இங்கே வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சா தான் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு படம், ஐயோ படம் பேர் டக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் படம் ஏதோ ஒன்று வந்துச்சுங்க. கூலி கூலி வந்துட்டு கூலி வந்துட்டு கூலியே மறந்துட்டீங்க, கூலியே நீங்க இல்ல மறக்கிறீங்க. இல்லைங்க, டைட்டில் தாங்க. என்னன்னா இங்க இருக்கிற நாமக்கல் தேட்டர்ல ஒரு பாப்புலர் தேட்டர்ல அந்த படம் போடல, 9 AM ஷோ போடல. டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ரேட் சொல்றாரு, இவர் அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதனாலதான் இப்போ நிறைய தேட்டர் டேர்ம்ஸே வந்து லாக் பண்ண மாட்டாங்க அந்த அதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன். 200 ருபீஸ்க்கு, அந்த 200 ருபீஸ்க்கு நான் கொடுத்தேன்னா இவங்க வந்து என்னன்னா, இவங்க தேட்டர் ஓனர்ஸ் பயப்படுறாங்க, இவ்வளோ ப்ரைஸுக்கு நீ விற்கிறியாடா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வருவாங்கன்ற மாதிரி விற்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அது அது எப்படி இதாகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா இந்த சில தேட்டர்ஸ்லலாம் போய் இந்த சீட் உடைக்கிறதுலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து நான் பார்த்தது இல்லைன்றதுனால சொல்கிறேன். பட் பிரகாஷ் பஸ் இருந்தார், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் விற்றோம்னா மேபி பீப்புள் நாட் ஹாப்பி. சில பேர் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, சீட்டு என்ன சீட்டுன்னு சொல்லி உடச்சிட்டு கூட வந்துடுவாங்க அந்த ஒரு கடுப்பில் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாதான் தெரியல. எனக்கு லைட்டாக ஞாபகம் அப்படி அவர் இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பேசலாம் கிளியராக, ஏதாவதுன்னா அவர் திருத்தி சொல்லுவார். நீ என்ன ப்ரோ பரணி லீவ் போட்டாரா? பரணி சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இவர் நம்ம விஷால் வரலையாப்பா? அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. மேபி அவர் பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வராம இருக்க மாட்டாருங்க. யாரும் கால் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, நான் கால் பண்ணல. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு வரல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு மேபி வருவார், நாளைக்கு நைட்டு வருவார். குமார் போட்டு அப்டேட் கேட்கணும். கருப்பு வசதி வருதுன்னு இல்ல அவர் பார்த்தேன். எந்த இதுக்குமே வரல ப்ரோ. இல்ல, அதான் 2 நாள் ஆளே காணா. நான் அதனாலதான் கேட்டேன், யாரும் அழைச்சேன் இது பண்ணீங்களா அப்படின்னு. இல்ல சின்ன விஷயத்துக்கு மாவீரனோட மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் வருவாரு, அங்கேயும் வரல. இல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாரு, மேபி ஸ்பேஸுக்கு வராம இருக்கலாம். இல்ல நைட் டைம்ன்றதுனால மேபி ஏதாவது ஒர்க்குக்கும் இல்லை வேற எங்கேயோ ஊருக்கு போயிருப்பாரா இருக்கும். அது வருவார், அவர் ஃப்ரீயா இருக்கப்போ வருவார், அது பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா விடுங்க. இல்லாட்டி கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்கப்பா, நான் பேசுறேன். ப்ராப்ளம் சால்ட் அவுட் தானே ப்ரோ? அன்னைக்கே சால்வ் அவுட்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்கப்பா. இல்ல அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். இல்ல ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அன்னைக்கு அந்த ஸ்பேஸ் முடியறப்பயே வந்துட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணி 2 பேரும் சாரி சொல்லி முடிச்சோம் அன்னைக்கு ஸ்பேஸ். இவரும் சாரி சொல்லிட்டாரு, பிரகாஷ் ப்ரோவும் சாரி சொல்லிட்டாரு, 2 பேருமே முடிஞ்சு அன்னைக்கு. சார் ப்ராப்ளம்லாம் சால்வ் தான் அன்னைக்கு. சரி ரொம்ப சந்தோஷப்பா. இல்ல நான் இடையிலே போயிட்டேன், அதனாலதான் கேட்டேன். சரிப்பா ஓகேப்பா. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷப்பா. ஓகேண்ணா. இது வந்து இந்த படம் உண்மையா? எஸ்டிஆர் பத்தி ஒரு இது வந்து ஒரு ரூமர் ஒன்று ஓடுது, சித்தாராவுல போய் படம் பண்ண போறாரு. எதுல போய்? அந்த சிவகார்த்திகேயன் படம் நடிச்சார்ல உங்க ஆளு. ஆமா, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இது சித்தாரா தானே? இல்ல எனக்கு ஸ்ரீலக்ஷ்மி தான் அது. ஓகே தனுஷ் பண்ண பட கம்பெனின்னு நினைக்கிறேன், சித்தாரா. ஓகே. அங்க போயிட்டு வந்து சிலம்பரசன் வந்து ஒரு படம், சிம்பு ஒரு படம் பண்றாருன்னு சொன்னாரு. அவர் இங்க இருக்கிற படத்தை யாருப்போ என்ன? சாரி, இப்பதான் வந்தேன், சொல்லுங்க. இல்ல இந்த சிம்பு வந்து ஒரு படம் வந்து தெலுங்கு டெபியூட் டைரக்டர் அவருடைய இதுல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ஓடிட்டு இருக்கு, அது உண்மையானு கேட்க வந்தேன். இல்ல சிம்பு விட்டுருங்க, நீங்க சிம்பு பத்தி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மத்தது எல்லாம் பேசுங்க. எவ்வளவு தெரிஞ்சவங்க நீங்க தான் சொல்லணும். இருந்திருக்கணும். இல்ல சொல்றேன் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற படம் முடிக்கட்டும். அவர் அது நல்லபடியா முடிச்சுட்டாருன்னா அவர் வந்து அவரு எப்படி நம்ம பார்க்கணும், அப்படி எப்படி நம்ம இது பண்ணணும்னா ஒரு கட்டமா நகர்த்தணும். ஓகே இது முடிக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போகணும். இது ஷூட்டிங் போயிட்டாருன்னா வெற்றி நம்மளுக்கு. அதுக்கப்புறமா வெற்றிமாறனோட சேர்ந்து அந்த படம் முடிக்கணும், ஒரு பேஸ் முடிக்கணும். அப்புறம் 2வது பேஸ், அப்புறம் டப்பிங். இன்னும் இவ்வளவு ப்ராசஸ் இல்ல, அதான் சொல்றேன், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து அவரு ஜெய்சிங் பெரியசாமி வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல வரப்போகுதுன்னு சொன்னாரு, முடி கட் பண்ணிட்டாரு. ராம்குமாரோட ப்ராஜெக்ட் வரும் அப்படின்னாரு. அது வந்து அந்த ப்ராஜெக்டே இப்போ டிராப்டு தான். அது ராம்குமார் இவரோட படம் பண்ணல இப்போ. இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2018 டைரக்டரு. அப்புறம் வந்துட்டு வேற என்ன லிஸ்ட் பரணி? சுதா கொங்காரா ஒரு பேர் சொன்னாங்க. சுதா கொங்காரா பேர்லாம் சொன்னாங்க. 2-3 பேர். என்னன்னா
2018 டைரக்டர் ஒன்று சொன்னாங்களா? அது இல்லாம வேற லிஸ்ட். ஞாபகம் இல்லை, இந்த 2 3 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சொன்ன. அந்த மாதிரி லிஸ்ட் ஆமாமா பெருசா போகும். 2018 ஆமா. லிஸ்ட் இருக்கும், நிறைய இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு வேற வேற பேசுவோம். நம்ம நெகட்டிவ் எதுக்கு பேசிக்கிட்டு. இல்ல இல்ல இது நெகட்டிவ் இல்ல, இங்க வந்து தானும் இருக்காரு. இந்த படம் கட்டாயமா வரும். எந்த படம் ப்ரோ? வெற்றிமாறன் ப்ராஜெக்டா? வெற்றிமாறன் பிளஸ் இந்த காம்பினேஷன். ஏன்னா தானு ப்ரொடியூசர்ங்கிறதுனால அவரு விட மாட்டாரு. அந்த படம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 2027ல. ப்ரோ அது ஆண்டகனிஸ்ட் வந்து உபேந்திராலாம் சொல்லியிருந்தாங்களே, அப்படியா ஏதாச்சும் தெரியுமா? இல்ல அந்த ஒரு ரூமர் போச்சு. பட் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஷூட் போட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அதுக்கப்புறம் அவங்களே விடட்டும், அப்பதான். இல்ல நேத்து நைட்டு வந்து அவர் கிச்சா சுதீப்பே வந்து அதை வந்து இது பண்ணிட்டாரு, மறுப்பு சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னு கிச்சா வந்து அதை வந்து ஆமாமா கிச்சா வந்து கிச்சா சுதீப் வந்து அதை கோட் பண்ணி. இல்ல என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து இப்ப பாக்கணும். அப்டேட்ஸ் மட்டும் வந்து நம்ம பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஃப்ரீயா விட்டுருவோம். இப்போதைக்கு ப்ரோமோ வர்றது உறுதி. சந்தோஷம். அனிருத் அது உறுதி. அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து முடிச்சிட்ட அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போய் பேசுவோம். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். நீங்க இத சொல்லுங்க, சூர்யா படத்தை. அவர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இது தீபாவளிக்கு வருது. இன்னைக்கு வந்து கருப்பு சொல்லுங்க. கருப்பு கலக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை. தீபாவளிக்கு வருது. படம் ரிலீஸ் இப்பயும் அதே தான் சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஒன்னும் டேட் பிக்ஸ் பண்ணல. ஓகேவா? இன்னும் டேட் பிக்ஸ் பண்ணல. அது பொங்கலுக்கு கூட வந்து இப்போதைக்கு பொங்கலுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. பொங்கலுக்கு வர மாதிரி இருந்தது, பிளான் பண்ணாங்க. இப்ப அதுவும் கிடையாது. மேபி அது பிப்ரவரியா இல்ல மார்ச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒன்னும் அது அவங்களுமே டிசைட் பண்ணல. ஆனா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, அவ்வளவுதான். ஆனா அந்த ஃபெஸ்டிவலுக்கு சரியான படம். இது போல பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல்ல வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அவங்க ரெடியா தான். அவங்க வந்து என்ன வேலை இருக்குல்ல, அவங்க எடுத்தவங்க ஒருத்தன் வந்துட்டு அது பண்ண முடியாது. பல சில விஷயங்கள் இருக்கு, அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு வச்சுங்களேன். சொல்றேன், அது வந்து பொங்கலுக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை. இல்ல நீங்க சொல்ற எனக்கு புரியுது. பட் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா SR ப்ரோ வந்து அவர் ப்ரொஃபஷனல் தானே, எல்லா விதத்திலயும் பர்ஃபெக்டா இருப்பாரு. அவரா இது போல இந்த ஃபெஸ்டிவல் டேட்டுக்கெல்லாம் வந்து கார்த்தி படத்தை கொண்டு வர்றவரு சூர்யாவோட இவ்வளவு பெரிய படத்தை அவரு ஒரு சரியா பிளான் பண்ணாம இருப்பாருங்கிறீங்க. பிளான் பண்றது வேற ப்ரோ. நாங்க என்ன சொல்றேன்னா, ஒரு சில பிளானிங் எல்லாம் தாண்டி சினிமான்றது எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்த முயற்சி தானே சினிமா. இங்க ஒரு யூனிட் ஒர்க் பண்ணலன்னா ப்ரொடியூசரால வந்துட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? அப்படியும் இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து எனக்கு பரவாயில்ல, எனக்கு அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ண முடியாதுல்ல. இங்க நம்ம ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு சைட்ல இருக்கு அப்படின்னா அது நம்ம வெளிப்படையா அங்க பேச முடியாது. ஆனா இருக்கு. பராசக்தி டிலே அந்த வந்து ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இல்ல வராது. ஆனா பட் ஜனநாயகனே தான் நம்ம வந்து பிக்சடு இல்லைங்கிற மாதிரி தானே மாத்தி சொல்றாங்க. அது சும்மா ஜனநாயகன் ஷியூரா பொங்கலுக்கு வரும். அது மாத்த மாட்டாங்க. போட்டாங்களே ப்ரோ ஜனவரி 9th 10th. இன்னைக்கு கூட வந்து இஷ்யூனாலலாம் மாறாது. இந்த இஷ்யூனாலலாம் மாறாது ப்ரோ. இந்த இஷ்யூனாலலாம் வந்துட்டு படம் ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போகாது. டைம் இருக்கு. வாங்க, ஏதாவது படம் வந்தா சந்தோஷம் தான். அதாவது சிம்பிளா சொல்லட்டுமா, போன வாரம் வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசும்போது எவ்வளவு அக்ரெசிவா எல்லாரும் இருந்தாங்க. இப்ப அந்த இஷ்யூ பத்தி யாரும் அந்த அளவுக்கு அக்ரெசிவா பேசல. கரெக்டா? நீங்களே சொல்லுங்க. ஆமாமா, அது ஆட்டோமேட்டிக்கா வாரத்துக்கு வாரம் அடுத்த வாரம் அப்படியே டோட்டலா நார்மலைஸ் ஆயிடும். இது போலதான் இது வந்து ஆக்சுவலா மக்களுமே வந்துட்டு வேற வேற புது இது வரும்போது அது நோக்கி போறது தானே மனிதனோட இயல்பே அதுதானே. எல்லாரும் அப்படித்தானே இருக்கோம். ஆமா, மறந்துடுவான் எல்லாருமே. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாகிஸ்தான் போர் ரொம்ப தீவிரமா இருந்தது. வித்தின் ஒரு 10 நாள்லயே வந்து IPL திரும்பி நடத்தினாங்க. அதை இது பண்ணிட்டு ஒரு 10 நாளா ஒரு 2 வாரத்திலே வந்து IPL திரும்பி ப்ராக்ரஸ் ஆச்சு இல்ல. அதுதான் அப்படிதான் போய் தான் ஆகணும். ஏன்னா பிசினஸ் இதுவும் எல்லாமே வந்து இது தானே. சினிமான்றது ஒரு பிசினஸ். அது வந்து அவங்க நிறுத்த மாட்டாங்க இந்த ஒரு ரீசனுக்காக எல்லாம். கண்டிப்பா வரும்.
அப்பா AK-64 எதுவும் இப்ப ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களா? அவர் பிப்ரவரி வரைக்கும் ரேஸ் ப்ரோ. ஆமா, பிப்ரவரிக்கு அந்த ஷெட்யூல்டு பார்த்ததுனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன். மார்ச்சுக்கு மேலதான் வருவாரு. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, அவங்க பிடிச்சத பண்ணட்டும். சரி சுகுமார்ண்ணா, இந்த $1 மில்லியன் கிட்ட சொல்லி அந்த ஒன்ஸ் மோர் படத்தை கொஞ்சம் ரிலீஸ் டேட் போட்டு சொல்லணும். நானும் இப்போ வரும் அப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எதுப்பா? ஒன்ஸ் மோர் அர்ஜுன் தாஸ் படம். நான் தான் சொன்னேனே, ரிலீஸ் டேட் பார்த்துன்னு இருக்காங்க, படம்லாம் ரெடியா இருக்கு, பிசினஸ் முடிஞ்சோடனே வந்துடும். பிசினஸ் இன்னும் முடியலையா? அதுதான், டேட் கிடைச்சாதான் பிசினஸ் முடிப்பாங்க. சரி ஓகே, அது இப்போ வரும் அப்போ வரும்னு ரொம்ப நாளாக ஷீட் முடிச்சுட்டு சும்மாவே இருக்கு அந்த படம். அது பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த ஒரு வைப்லேயே இருந்தேன்னா இப்போ அந்த ஒரு இதே போயிடுச்சு. பட் என்னால் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த படம் பார்க்கணும் ஒரு மாதிரி ஈராக இருக்கு. லவ் மோட்ல இருந்தா அப்படிதான் இருக்காங்க. எனக்கு புரியலையே, என்னங்க இது படம் பார்க்கணும்னா லவ் மோடா? இல்ல, நீங்க ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்கல்ல, அதனால வந்து இப்ப வேற படத்தை நீங்க இல்ல 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 சொன்னீங்கன்னா இல்ல நாங்க ஏத்துக்கிறோம். அப்படி இல்ல. நான் ஆக்சுவலா அந்த படம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருந்தே வந்துட்டு ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு. 2-3 பாட்டுலாம் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி அந்த இது மேல கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அர்ஜுன் தாஸ் அந்த ரோம்காம் அந்த ஒரு இதில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால அந்த படம் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸு. $1 மில்லியன் அவங்க ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ஒரு படத்து மேலே கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதனால கேட்டேனே தவிர வேற எதுவும் இல்லை, ஸ்பெஷல்லாம் இல்லை. இருந்தாக்க நாங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அதித்தி இந்த படத்துல நல்லா தாங்க இருக்காங்க பார்த்த வரைக்கும். அதான் மாவீரன்ல இருந்து அதித்தி ஃபேன் ஆயிட்டீங்க போல. அப்படியெல்லாம் இல்லையே, அதித்தி சூப்பர் ப்ரோ. எஸ் பத்னி முடிச்சுக்கலாமா? வெளியே ஓகே இருக்கேன். ஓகே, நான் முடிச்சிடலாம். பை பை பை. பாய் பாய். ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பை பை பை. ஓகே.